அடிச்சா பாரு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி காலையில் எனக்கு இருந்துச்சு. சிரிப்பாகவும் இருக்குது இன்றைக்கி. ஆனால் என்ன பண்ணுறது, சிரித்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே சிரிச்சிக்கணும். காலையில் இன்றைக்கி ஒரு நல்ல மார்னிங்காக இருந்துச்சுங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா என்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கிட்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப பேனு பொடுகு எல்லாம் தலையில் இருந்துச்சாம்மா. அதனால ஹேர் ஃபாலும் ரொம்ப ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு. இப்போ ஆகிட்டு ஏன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுலேருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு பெயின் இல்லை, ஒரு பொடுகு இல்லை, ஒரு இல்லை, சூப்பராக இருக்குது ஹேர் ஆயில் அப்படின்னு அந்த பிள்ளை போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே சொல்லியிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இன்றைக்கி எனக்கு காலையிலே ஃபோன் பண்ணியிருந்தாக்கா, உங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இருக்கா, எனக்கு ஹேர் ஆயில் கொடுக்குறீங்களா, நாங்கள் வீட்டுக்கு வரலாமா, உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு. அப்போ நான் அட்ரஸ் சொல்லிவிட்டு சரிம்மா வாங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். அவங்க வந்தாங்க. வந்த உடனே என்னக்கா வீட்டிலே தான் ஹேர் ஆயில் எல்லாம் ரெடி பண்ணுறீங்களா? ஆமாம்மா இந்த வீட்டில் தான் நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களும் எப்படிக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா பண்ணுறது, நானும் படிச்சிருக்கேன், படித்த படிப்புக்கு நம்ம வெளியில் போய் வேலை செய்ய முடியாது, எனக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்குது, குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் வீட்டில் யாரும் இல்லை, நானும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும்தான் இருக்கோம், ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, நான் ஒருத்தி தான் வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. எனக்கு சிரிப்பாக வேறு இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் நம்ம கேர்ள்ஸ்க்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை தான். ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சோன்னா நம்ம எல்லாம் நம்ம தான் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்கிறப்போ அவங்களுக்கும் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க என்கிட்ட ஒரு கொஷனு, அதுக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. லேட்டாக கேட்குறீங்களோ இல்லை சீக்கிரமாக கேட்குறீங்களோன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. ஏன்க்கா ஆன்லைனில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சுங்க. நான் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணேன். ஏம்மா நானும் கத்திட்டே தான் இருக்கேன் ஆன்லைனில், நான் ஃபோன் நம்பரும் கூட கொடுத்துட்டேம்மா, ஆனால் யாருமே எனக்கு ஒரு ஆர்டரும் ஆன்லைனில் கிடைக்கலம்மா. இங்கே நம்ம ஊர் சரௌண்டிங்கில் மட்டும்தான் என்னோடய ஹேர் ஆயில் வாங்கிட்டு போகிறீங்க, அது உங்களை மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் ரொம்ப வாங்குறீங்க ஹேர் ஆயில். என்னை நம்பி ஆன்லைன்லேயும் என்னை யாருமே நம்பலம்மா. ஒரு நல்ல விஷயத்த நம்பணுன்னு ரொம்ப நாள் பிடிக்கும், கெட்ட விஷயம் உடனே நடந்துடும், ஆனால் ரொம்ப நல்லதுக்கு ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு எல்லாம் நான் சொல்கிறப்போ அந்த பிள்ளைங்க சிரிச்சிட்டே, இல்லைக்கா உங்களுக்கு நல்லதே நடக்கும்க்கா, பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் இருக்குமா, என்னால் ஹேர் ஆயில் இப்போ ரெடி உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க இப்படின்னெல்லாம் என்னை கலாய்ச்சாங்க. ஓகே கலாய்ச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஹேர் ஆயில் வாங்குவீங்களா அதுவே போதும், இப்போ ஒருத்தரால் நீங்கள் 5 பேர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்களா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்னலாம் சேல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் எங்ககிட்ட சிக்கன் ஊறுகாய் எல்லா ஊறுகாவும் கட்டாமிட்ட மாதிரி கிடைக்கும், உங்களுக்கு எல்லா ஊறுகாவும் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கோம், பின்ன காட்டு மாங்காய் தொக்கும் நாங்கள் சேல் பண்ணுறோம், அது எல்லாமே கட்டாமிட்டத்தில் தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னெல்லாம் நான் சொன்னேன். அப்போ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே சிக்கன் பிக்கல் தான் என்கிட்ட வாங்கினாங்க. ஏன்னா சிக்கன் பிக்கல் ரொம்பவே எங்ககிட்ட வெளியில் நீங்கள் எங்கேயாவது வாங்குறதுக்கு எங்ககிட்ட வாங்குற சிக்கன் பிக்கலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என் பிள்ளைக்கு 3 வயசு தான் ஆச்சு, என் பிள்ளைக்கே சிக்கன் பிக்கல் ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் எந்த கெமிக்கலும் எந்த ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, சூப்பராக இருக்குங்க சிக்கன் பிக்கலும். அந்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் சிக்கன் பிக்கல் என்கிட்ட வாங்கிட்டு போனாங்க. எனக்கு நிஜமாகவே சொல்லணுன்னு இன்றைக்கி ஒரு நாள் நல்ல நாளாகவே இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவங்கள நம்பி நான் 5 பேர் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்களே. ஆனாலும் ஒரு ஆர்டர் வந்தாலும் நான் எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க. ஏன்னா நான் படித்த படிப்புக்கு வெளியில் போய் தான் நம்மளால் வேலை செய்ய முடியல, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறப்ப அது ரொம்பவே கஷ்டங்க. அது பொண்ணுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இப்போ இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே கஷ்டம். எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம வேலையை செஞ்சுட்டு போகிறப்போ ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு என்னோட உழைப்பு எவ்வளோ இருக்குது இந்த ஹேர் ஆயில் ஆகட்டும் ஊறுகாயில் ஆகட்டும் எனக்கு தான் தெரியும். பட் அது யாரோ ஒருத்தர் வந்து வாங்குறப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. உங்களுக்கே யாராவது ஹேர் ஆயில் சிக்கன் பிக்கன் அந்த மாதிரி எல்லாம் வேணும்னா நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸு பின்னே உங்களுக்கு எப்படி எந்த ஊர் எல்லாம் நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்குங்க. யார் வேணும்னாலே ட்ரை பண்ணுங்கள்.